அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தொடங்கப்பட்ட சேனலாகும். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளித்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காணொளியில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி காண இருக்கிறோம். அதாவது டெட் தேர்வு. இந்த தேர்வு பற்றி ஓரளவு அனைவருக்கும் நிறைய செய்திகள் தெரிந்திருக்கும். ஏனென்றால் கடந்த 5-6 மாதங்களாக இந்த டெட் 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 என்று இந்த தேர்வு தொடர்பான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான செய்திகளும் ஊடக செய்திகளும் மற்ற செய்திகளுமாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. முதலில் இந்த டெட் என்றால் என்ன, TET டெட் என்றால் என்னவென்றால் பலருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனாலும் மறுமுறையும் அந்த ஞாபகத்திற்காக நான் சொல்கிறேன். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இதுதான் இந்த டெட் எக்ஸாம். ஆசிரியர் தகுதி தேர்வு. ஆசிரியர் பணிக்கான தேர்வு அல்ல, ஆசிரியர் தகுதி தேர்வு. இந்த தேர்வு எப்போதிருந்து பேசு பொருளாக ஆக்கப்பட்டது என்றால் 2009ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற அந்த சட்டத்திற்கு பிறகுதான் இந்த தேர்வு ஒரு பெரும் பேசும் பொருளாக ஆனது. அந்த மத்திய அரசு கொண்டு வந்த அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியராக, செகண்ட் கிரேட் டீச்சர் என்று சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியராக பணிபுரிவதற்கும், பிடி அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கும் இந்த டெட் தேர்வு கட்டாயம் என ஆக்கப்பட்டது. சமீபத்தில் கூட அரசு பள்ளியில் 2009க்கு பின்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் அந்த டெட் தேர்ச்சி கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு அடிப்படையில் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசிரியர் மத்தியில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது என்பதை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். ஸோ அது போன்ற ஒரு முக்கியத்துவம் இப்போது ஆசிரியர்கள் மத்தியில், ஆசிரியர் பணி தேடக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கக்கூடியது தான் இந்த டெட் எக்ஸாம். இந்த டெட் எக்ஸாம் ஆனது கடந்த நவம்பர் 2025ஆம் ஆண்டு தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்டது. ஆனால் இதுவரையில் இந்த தேர்வுக்கான முடிவு, ரிசல்ட்டு வெளியிடப்படவில்லை. அந்த கடந்த முறை நடந்த தேர்வில் அந்த தேர்ச்சி மதிப்பெண் டிஆர்பியால் நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது பொது பிரிவினர் 60%, இதர பிரிவினர் 45% மதிப்பெண்ணும் பெற வேண்டும். 50% மதிப்பெண் பெற வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக SC/ST பிரிவினருக்கு மட்டும் 40% மதிப்பெண் பெற்றால் போதும், இந்த ஒரு முறை மட்டும் இந்த சலுகை வழங்கப்படும் என அந்த தேர்வில் விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனாலும் தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் அனைவருக்கும் அந்த மதிப்பெண் சலுகை வழங்க வேண்டும், தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும். இது பணிக்கான தேர்வு அல்ல, இது ஒரு தகுதி தேர்வுதான். ஆகையால் இந்த தேர்ச்சி மதிப்பெண் எண்ணை குறைக்க வேண்டும் என பல்வேறு தேர்வு எழுதியவர்களும் பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் தொடர்ந்து அரசுக்கு, தேர்வு வாரியத்திற்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இதை பிற மாநிலங்களில் ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்த டெட் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் சதவிகிதம் குறைவாக தான் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 50, 55, SC/STக்கு 40, 45 என்ற அளவிலேயே இந்த மாநிலங்களெல்லாம்
இந்த தேர்ச்சி மதிப்பெண் உள்ளது. அதே போன்று தமிழகத்திலும் இந்த டெட் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் சதவீதத்தை குறைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். இதை பல முறை அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு கோரிக்கையாக அந்த தேர்வு எழுதியவர்களும் பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் சமீபத்தில் தமிழக அரசு இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் 5% குறைக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி 5% குறைக்கப்பட்டால் எவ்வளவு பாஸ் மார்க்கு அப்படி என்றால், பொது பிரிவினருக்கு 50%, அதாவது 75 மார்க்கு பாஸ் மார்க்கு. மொத்த மதிப்பெண் 150க்கு தேர்வு எழுதியிருப்பார்கள். அதில் 50% பாஸ் மார்க்கு அப்படி என்று வைத்துக்கொண்டால் 75 மதிப்பெண் ஓசி மற்ற பிரிவினர் 75 மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி பெற்றவர்களாகி விடுவார்கள். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 40%, அதாவது 150இல் 60 மதிப்பெண் எடுத்துவிட்டால் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே 5% மதிப்பெண் குறைப்பை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது ஆசிரியர் பணிக்கான தேர்வு அல்ல, ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வு. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் ஆசிரியராக பணிபுரிவதற்கு மற்றொரு போட்டித் தேர்வினை எழுத வேண்டும். அந்த போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகுதான் அவர்கள் ஆசிரியராக பணியாற்ற முடியும். இப்பொழுது வரையிலும் அந்த செகண்ட் கிரேட் டீச்சர் அந்த டெட் எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்கும். அதில் பேப்பர் 1 யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிடிஎட் முடித்தவங்க, அதாவது +2 முடிச்சுட்டு டிப்ளமா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க, டீச்சர் எஜுகேஷன், அவங்க பேப்பர் 1. பேப்பர் 2 பிடி டீச்சர் பட்டதாரி ஆசிரியர்கள், பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் இந்த முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கிறவங்க பேப்பர் 2 எழுத முடியும். ஸோ அது போன்று 60,000க்கும் மேற்பட்ட அந்த செகண்ட் கிரேட் அந்த பேப்பர் 1 தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று 66,000க்கும் மேல் அந்த பிடி டீச்சர் அவங்க தேர்ச்சி பெற்றவங்களும் பணிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த மதிப்பெண் குறைப்பு என்பது ஆசிரியர்கள் மத்தியிலும் தேர்வு எழுதியவர்கள் மத்தியிலும் ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது, மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலமாக தேர்வு எழுதியவர்களில் அதிகப்படியான நபர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனாலும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதே போன்று நம்மளுக்கு தொடர்ந்து பல்வேறு போட்டித் தேர்வுகள், கல்வி செய்திகள், அறிவியல் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நம்முடைய சேனலுக்கு புதியதாக வரக்கூடியவர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள். காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து பிறருக்கும் பயனுள்ள வகையில் இந்த காணொளியை பகிர்ந்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.